வணக்கம் மாணவர்களே. இன்றைய தின காணொளியானது வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்தின் 3வது பாட அலகான வணிக அமைப்புகள் என்ற பாடத்தினுடைய 2வது காணொளியே இது. இந்த காணொளியில் முதலாவது நாம் பார்க்க இருப்பது கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் தொடர்பானவை. 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்து சட்ட ரீதியாக தனிமனித அந்தஸ்து உடையதும் பங்குகளை வெளியிட்டு மூலதனத்தை திரட்டக்கூடியதும் பங்குதாரரின் பொறுப்புகளை வரையறுக்கப்பட்டதுமான வணிக அமைப்புகள் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதில் முதலாவதாக கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியினுடைய பொது இயல்புகளை பார்ப்போம். கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்தல். கம்பெனி சட்டத்தின் கீழ் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியானது ஆரம்பிப்பதற்கு 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்தல் வேண்டும். இச்சட்டத்தின் பிரமாணங்களுக்கு அமைய உரிய ஆவணங்களை கம்பெனி பதிவாளருக்கு விண்ணப்பிக்க வேண்டும். தொடர்ந்து இயங்கும் தன்மை இருத்தல். கம்பெனியானது அதன் உரிமையாளர்களிடம் இருந்து வேறுபட்டு தனி அலகாக கருதப்படுவதன் காரணமாக கம்பெனியின் பங்குதாரர்களுடைய மரணம் போன்ற காரணங்கள் கம்பெனியின் வணிக செயற்பாடுகளுக்கு தடையாக இருப்பதில்லை. வரையறுக்கப்பட்ட நட்ட பொறுப்பு காணப்படல். கம்பெனியின் கடன் மற்றும் கடன்பாடுகள் தொடர்பான பங்குதாரர்களின் பொறுப்புகள் வரையறுக்கப்பட்டது. அதாவது அவர்கள் கொள்வனவு செய்த பங்கின் பெறுமதிக்கு மட்டுமே அவர்களுடைய நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். ஏனைய தனியால் உரிமை பங்குடைமை வணிகத்தை போன்று தனது சொந்த சொத்துக்களை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படாது. பங்குகளை வெளியிடுவதன் மூலம் மூலதனத்தை திரட்டுதல். கூட்டிணைக்கப்பட்ட பொது கம்பெனிகள் பங்குகளை வெளியிடுவதன் மூலமாக தனது மூலதனத்தை திரட்டிக் கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. அடுத்ததாக கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளின் அனுகூலங்கள். முதலாவதாக அதிக மூலதனத்தை திரட்ட முடிதல். பங்குகளை வழங்குதல் மூலம் மூலதனத்தை திரட்டுவதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதால் அதிக அளவு மூலதனத்தை திரட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றது. சட்ட ஆளுமை காணப்படுதல். இங்கு கம்பெனி சட்டத்தின் முன்னால் தனி மனித அந்தஸ்து உடையதாக இங்கு காணப்படுகின்றது. இதனால் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் பொழுதும் சொத்துக்களை உரிமையாக்கி கொள்ளும் பொழுதும் வரி கொடுப்பனவின் பொழுதும் கம்பெனியானது தனது பெயரிலேயே செயற்பட முடியும். தொடர்ந்து இயங்கும் தன்மை காணப்படுதல். பங்குதாரருடைய மரணம் முறிவடைதல் போன்ற காரணங்கள் கம்பெனியினுடைய செயற்பாட்டுக்கு தடையாக இருக்காது. நட்ட பொறுப்பானது வரையறுக்கப்பட்டது. கம்பெனியின் பங்குதாரர்களினுடைய நட்ட பொறுப்பானது அவர்கள் செலுத்திய மூலதனத்துக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. பணிப்பாளர் சபையின் மூலம் வணிக செயற்பாடுகளை முகாமைத்துவம் செய்தல். கம்பெனி பங்குதாரர்களால் வாக்குகளின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட பணிப்பாளர் சபையொன்று காணப்படும். இந்த சபையின் மூலம் சகல செயற்பாடுகளும் இங்கு முகாமைத்துவம் செய்யப்படுகின்றது. அடுத்ததாக கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியின் பிரதிகூலங்கள். சட்ட ரீதியான செல்வாக்கு அதிகமாக காணப்படுதல். அதாவது கம்பெனியை ஆரம்பித்தல், நடாத்தி செல்லுதல், கலைத்தல் போன்ற செயற்பாடுகளின் பொழுது அதன் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற சட்ட திட்டங்களும் விதிமுறைகளும் ஏனைய வணிக அமைப்புகளை விட அதிகமாக காணப்படுவதால் கம்பெனியை நடாத்தி செல்வது சிரமமானதாக காணப்படுகின்றது. லாபமும் உரிமையும் பகிரப்படல். கம்பெனியில் அதிக அளவான பங்குதாரர்கள் காணப்படுவதனால் உரிமையும் லாபமும் அதிக அளவானோரிடம் பகிரப்பட வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. இவை கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி தொடர்பான தகவல்கள் ஆகும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கூட்டுறவு சங்கம். 1972ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க கூட்டுறவு சங்க சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் இந்த கூட்டுறவு சங்கங்களானவை ஜனநாயக ரீதியாகவும் சுய விருப்பினில் ஒன்றிணைந்து சம உரிமை அனுபவிக்கும் குழுக்களாகவும் பொது தேவையை பூர்த்தி செய்வதாகவும் உருவாக்கப்படுகின்றது. கூட்டுறவு சங்கம் ஒன்றினுடைய பண்புகள். ஜனநாயக நிர்வாகம் நடைபெறுகின்றமை. சகல அங்கத்தவர்களும் வாக்களிப்பதன் மூலமாக கூட்டுறவு சங்கத்தினுடைய நிர்வாகத்துக்கான பணிப்பாளர் சபை தெரிவு செய்யப்படும். பெரும்பான்மையானோர் விருப்பத்தின் அடிப்படையில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுவதனால் ஜனநாயக ரீதியான நிர்வாக முறைமை இங்கு பிரதிபலிக்கப்படுகின்றது. சுயமான திறந்த அங்கத்துவம். எவரும் தமது சுய விருப்பின் பெயரில் அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அங்கத்துவத்திலிருந்து விலகிக் கொள்வதற்குமான இயலுமை காணப்படுகின்றது. அங்கத்தவர்களுக்கு சம உரிமை.
கூட்டுறவு சங்க உரிமை அங்கத்தவர்களுக்கு உரியதோடு அங்குள்ள சகல சொத்துக்களும் அங்கத்தவர்கள் அனைவரும் உரித்தானதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக கூட்டுறவு சங்கத்தினுடைய அனுகூலங்கள். நாம் ஏற்கனவே பார்த்ததை போன்று ஜனநாயக நிர்வாகம் காணப்படுகின்றமை ஒரு அனுகூலமாக காணப்படுகின்றது. அங்கத்தவர்களுடைய பெரும்பான்மையின் விருப்பத்தின் பேரில் பணிப்பாளர் சபையானது தெரிவு செய்யப்பட்டு தீர்மானம் எடுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அங்கத்தவர்களின் நலன் கருதி செயற்படுகின்றமை. கூட்டுறவு சங்க அமைப்பானது பொது நோக்கம் கருதி உருவாக்கப்படுவதனால் எப்பொழுதும் அங்கத்தவர்களுக்கு வகை கூறுவதை போன்று எல்லோரையும் சமமாக மதித்தல் எனும் கொள்கையின் கீழ் பின்பற்றி செயற்படுகின்றது. மிகை அங்கத்தவரிடையே பகிரப்படுதல். கூட்டுறவு சங்க வணிக செயற்பாடுகள் மூலம் உழைத்து கொள்ளப்படும் மிகையானது, அதாவது லாபமானது பல்வேறு வகைகளில் அங்கத்தவர்கள் இடையே பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக கூட்டுறவு சங்கத்தினுடைய பிரதிகூலங்களை பார்ப்போம். மூலதனமானது வரையறுக்கப்பட்டதாக காணப்படுதல். இங்கு அங்கத்தவர்களுடைய அங்கத்துவ கட்டணங்கள் மூலமாகவே மூலதனமானது திரட்டிக் கொள்ளப்படுகின்றது. இதனால் திரட்டக்கூடிய மூலதனத்தினுடைய அளவு மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படுகின்றது. கூட்டுறவு கொள்கைகளுக்கேற்ப செயற்பட வேண்டியிருத்தல். கூட்டுறவு அமைப்பு கூட்டுறவின் கொள்கைகளின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகின்றது. அக்கொள்கைகளுக்கு கட்டுப்பாட்டை செயற்பட வேண்டியதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக சங்க அமைப்புகள். சமூக நலன்களை கொண்டு அதனை நோக்கமாக கொண்டு செயற்படுகின்ற ஒரு அமைப்பே சங்க அமைப்புகள் என அழைக்கப்படுகின்றது. விசேடமாக அங்கத்தவர்களின் நலன்கள், சமூக சேவைகள், தர்ம காரியங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே இவ்வாறான சங்க அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இதற்கு உதாரணமாக நாம் விளையாட்டுக் கழகங்கள், விவசாய கழகங்கள், நலன்புரி சங்கங்கள் போன்றவற்றை குறிப்பிட முடியும். நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது அரச கூட்டுத்தாபனங்கள். முழுமையான உரிமை அரசாங்கத்திற்கோ அல்லது உரிமையின் பெரும்பான்மை அரசாங்கத்திற்கு உரியதாக காணப்படும் அமைப்புகள் அரச கூட்டுத்தாபனம் என அழைக்கப்படுகின்றது. அரசினால் நியமிக்கப்படுகின்ற பணிப்பாளர் சபையின் மூலம் அரச கூட்டுத்தாபனம் நிர்வகிக்கப்படுகின்றது. அரசு கூட்டுத்தாபனங்களுடைய விசேட பண்புகளை பார்ப்போம். உரிமையும் நிர்வாகமும் அரசாங்கத்திற்குரியதாக இருத்தல். வணிகத்தினுடைய உரிமையும் நிர்வாகமும் முழுமையாக அல்லது பெரும்பான்மையாக அரசிற்கு உரித்தானதாக காணப்படும். சில சந்தர்ப்பங்களில் சிறிய அளவில் மட்டுமே இவை தனியாருக்கு உரிமையாக காணப்படுகின்றது. தனி மனித அந்தஸ்து இருத்தல். அரச கூட்டுத்தாபனமானது சட்ட ரீதியான இடங்களில் தனி மனித அந்தஸ்து உடையதாக காணப்படுகின்றது. இந்த அரச கூட்டுத்தாபனமானது விசேட சட்டம் ஒன்றின் காரணமாக அல்லது தற்போது நடைமுறையில் உள்ள பொது சட்டத்தினூடாகவும் உருவாக்க முடியும். தொடர்ந்து இயங்கும் தன்மை இருத்தல். பாராளுமன்ற சட்டத்தில் மற்றும் பொதுவான சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படுகின்ற அரச கூட்டுத்தாபனங்கள் தொடர்ந்து இயங்கும் தன்மையை கொண்டிருக்கின்றது. அரச கூட்டுத்தாபனங்களில் காணப்படுகின்ற அனுகூலங்கள். அத்தியாவசியமான தேவைகளுக்கு பொருத்தமானது. பொதுமக்களுக்கு தேவையான பெரும்பாலான சேவைகளை தனியார் துறையினரால் வழங்க முடியாததன் காரணமாக அவற்றை நிறைவேற்றுவதற்கு அரச கூட்டுத்தாபன முறை பொருத்தமானதாக இருக்கின்றது. உதாரணமாக நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபை, இலங்கை மின்சார சபை. தனியார் துறையினுடைய ஏகபோக உரிமையை குறைப்பதற்காக உதவும். தனியார் துறையினரின் அதிகார போக்கினூடாக ஏற்படக்கூடிய பாதகமான தாக்கங்களை குறைப்பதற்காக அரச கூட்டுத்தாபனங்களை பயன்படுத்தி போட்டித்தன்மையான சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். உதாரணமாக இலங்கை போக்குவரத்து சபை. லாபம் பொதுமக்களை சென்றடைதல். கூட்டுத்தாபனங்கள் மூலம் உழைக்கும் லாபத்தின் ஒரு பங்கு அரசு திரண்ட நிதியில் சேகரிக்கப்படுகின்றது. பின்னர் இந்நிதிகள் பொதுமக்களின் சமூக நலத்திட்டங்களுக்கு அரசினால் பயன்படுத்தப்படுகின்றது. அரச கூட்டுத்தாபனங்களில் காணப்படும் பிரதிகூலங்களாக தீர்மானம் எடுப்பதில் சுதந்திரம் தன்மை காணப்படாமை, அரசு நிதி சட்ட விதிகளுக்கு உட்பட்டதாக காணப்படுகின்றமை போன்றவை பிரதிகூலங்களாக காணப்படுகின்றன. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அரசு திணைக்களங்கள். ஒரு அமைச்சின் கீழ் முழுமையாக அரசின் நேரடி நிர்வாகத்துக்குள்ளாகும் அமைப்பாக அரசு திணைக்களங்கள் என காண முடியும். பெரும்பாலும் மக்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்குவதற்காகவே திணைக்கள முறைமை செயற்படுகின்றது. அரசு திணைக்களங்களுடைய பண்புகள். உரிமையும் நிர்வாகமும் அரசாங்கத்திற்கே உரியது. திணைக்களத்தினுடைய முழு உரிமையும் அரசுக்கு உரியது. பாராளுமன்றத்தினுடைய
உரிய அமைச்சினுடைய நேரடி நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு இயங்குகின்றது. திணைக்களத்தினுடைய தலைமை அதிகாரி மூலமாக முகாமைத்துவ நிர்வாக நடவடிக்கைகள் ஏற்படுகின்றது. சட்ட ரீதியான செயற்பாடுகளின் பொழுது திணைக்களத்தினுடைய வகைக்கூறல் அதிகாரி தனது பதவி பெயரில் முன்வந்து பிரசனமாக வேண்டும். தொடர்ந்து இயங்கும் தன்மை இருத்தல். அரசினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் நிறுவனங்களுடைய நிலைப்புத்தன்மை தங்கியுள்ளது. தேவையான மூலதனம் அரசினால் வழங்கப்படுகின்றது. அரசின் வருடாந்த வரவு செலவு திட்டத்தினூடாக இந்த அரசு திணைக்களங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. அரசு திணைக்களங்களில் காணப்படும் அனுகூலங்களாக பொதுமக்களுக்கு அவசியமான சேவைகளை வழங்குவதற்கு பொருத்தமான அமைப்பாக காணப்படுகின்றது. பாரிய அளவில் மூலதனம் தேவைப்படுகின்ற நீண்டகால அபிவிருத்தி செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அரசு திணைக்களங்கள் சிறந்த முறைமையாக காணப்படுதல். அரசு திணைக்களங்களில் பெரும்பாலான அரச ஊழியர்கள் பணிபுரிய சந்தர்ப்பம் கிடைப்பதனால் வேலை வாய்ப்புகளை வழங்க முடிகின்றமை. பொதுமக்களின் நலன் கருதி லாபத்தை எதிர்பாராது சேவை வளங்களை இத்திணைக்களத்தினூடாக நிறைவேற்ற முடிகின்றது. அடுத்ததாக அரசு திணைக்களங்களில் காணப்படுகின்ற பிரதிகூலங்கள். இந்த அரசு திணைக்களங்களானவை பாராளுமன்றத்தினதும் உரிய அமைச்சரினதும் நிர்வாகத்தின் கீழ் இயங்குவதால் தீர்மானம் எடுப்பது காலதாமதமாகவே இடம்பெறும். அரச நிதி பிரமாணங்கள், நிர்வாக பிரமாணங்கள், பல்வேறு சுற்று நிருபங்கள் போன்றவற்றிற்கேற்ப திணைக்கள செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டி இருப்பதன் காரணமாக தீர்மானம் எடுப்பதில் சுயாதீனத்தன்மை ஒன்று காணப்படாது. நாம் இதுவரையில் வணிக அமைப்புகளை பற்றிய முழுமையான விளக்கங்களை பார்த்தோம். இப்பொழுது பொருத்தமான வணிக அமைப்பு ஒன்றை தெரிவு செய்தல் எவ்வாறு என்பதனை பார்ப்போம். நாம் வணிக அமைப்பு ஒன்றை தெரிவு செய்யும் பொழுது பின்வரும் 3 நியதிகளை 3 விடயங்களை கருத்தில் கொண்டே தெரிவு செய்தல் வேண்டும். முதலாவது, நோக்க அடிப்படையில் வணிக அமைப்பை தெரிவு செய்தல். பருமன் அடிப்படையில் வணிக அமைப்பை தெரிவு செய்தல். முகாமைத்துவ நடைமுறையின் அடிப்படையில் வணிக அமைப்பினை தெரிவு செய்தல் என்பவையாகும். அதில் நாம் முதலாவதாக நோக்க அடிப்படையில் வணிக அமைப்பை தெரிவு செய்தலை பார்ப்போமானால், நோக்க அடிப்படையில் 2 வகையான நோக்கங்களை அடிப்படையாக காணப்படுகின்றன. லாபம் உழைக்கும் நோக்கம், சமூக நல நோக்கம். இதில் லாபம் உழைக்கும் நோக்கத்தை பார்ப்போமானால், அநேகமான வணிகங்கள் லாபம் உழைக்கும் நோக்கத்திலேயே அல்லது லாபத்தினை எதிர்பார்த்து வணிக கருமங்களை மேற்கொண்டு வருகின்றன. இவ்வாறான வணிகங்கள் உச்ச லாபத்தை பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. மேற்கூறப்பட்ட நோக்கத்தை கொண்ட அமைப்புகள் தனியார் உரிமை, பங்குடைமை, கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் ஆகியவற்றை உள்ளடக்குகின்றது. சமூக நல நோக்கம் மனிதர்களுடைய தேவை விருப்பங்களை நிறைவேற்ற செய்வதுடன் மனித சமூக நலன்களையும் நோக்கமாக கொண்டு செயற்படும் வணிக அமைப்புகள் காணப்படுகின்றன. இந்த அமைப்புகள் மூலம் அங்கத்தவர்களது நலன்கள் தொடர்பான செயற்பாட்டிலேயே முக்கியத்துவம் செலுத்தப்படுகின்றது. உதாரணமாக கமநல சேவை நிலையங்கள், விளையாட்டுக் கழகங்கள், மரண நலன்புரி சங்கங்கள் போன்றவையும், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் அரசு திணைக்களங்கள் போன்றவற்றினையும் குறிப்பிட முடியும். மேற்குறிப்பிட்ட 2 நோக்கங்களில் எந்த நோக்கம் உமது வணிகமாக அமைகின்றதோ அந்த நோக்கத்தினுடைய அமைப்பின் அடிப்படையில் உமது வணிகத்தினை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பருமன் அடிப்படையில் வணிக அமைப்பு ஒன்றை தெரிவு செய்தல். நாம் பருமன் அடிப்படையில் வணிகம் ஒன்றை தெரிவு செய்யும் பொழுது அங்கு பிரதானமாக உரிமையாளருடைய நிதிவளம், திறன், அனுபவம், உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள், அவைகளின் அடைவுகள், சேவைகளினுடைய அளவுகள், சந்தை பங்கு போன்றவற்றை காரணிகளாக கொண்டு நாம் தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். அதில் முதலாவதாக சிற்றளவு வணிகம். வணிகர்கள் பெரும்பாலும் தொடக்கத்தில் ஆரம்பிப்பது சிற்றளவான வணிகமாகும். அவ்வாறு ஆரம்பிக்கப்படுகின்ற அநேகமான வணிகங்கள் தனியார் உரிமை வணிகங்களாக காணப்படும். குறைந்த அளவு மூலதனம், குறைந்த அளவு சட்டத்திட்டங்கள் என்று தமது திறமையை முழுமையாக பயன்படுத்தி வணிக நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியதாக இந்த சிற்றளவு வணிகங்கள் காணப்படுகின்றது. பேரளவு வணிகங்கள் வணிகர்களிடம் பாரியளவு மூலதனம் இருத்தல், ஏனைய வணிக நடவடிக்கையில் ஈடுபட்ட அனுபவம் காணப்படுதல், வணிகத்திற்கான ஊக்குவிப்பு வழங்குவதற்கான வலையமைப்பு தொடர்புகள் காணப்படுதல் போன்ற காரணங்களின் காரணமாக நாம் பேரளவு வணிகம் ஒன்றை உருவாக்க முடியும். அடுத்ததாக முகாமைத்துவ நடைமுறையின் அடிப்படையின் கீழ் வணிக அமைப்பு ஒன்றை தெரிவு செய்தல் எவ்வாறு என்று பார்ப்போம்.
இதற்காக நாம் முதலில் முகாமைத்துவம் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். வணிகரிடம் காணப்படுகின்ற வளங்களை திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்பவற்றினூடாக வணிகத்தினுடைய நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்கு செயற்படும் செயன்முறையே முகாமைத்துவம் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு நாம் உதாரணமாக தனியார் உரிமை வணிகத்தை எடுப்போமானால், வணிகத்தில் அவரது வணிகத்தினுடைய சகல செயற்பாடு தொடர்பாகவும் சுதந்திரமான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய நிலைமை அவருக்கு காணப்படுகின்றது. அவ்வணிகத்தினுடைய உரிமையாளராகவும் அதே நேரத்தில் முகாமையாளராகவும் இந்த தனியார் உரிமை வணிகத்தினுடைய உரிமையாளர் காணப்படுகின்றார். இங்கு இவர் உரிமையாளர் என்ற ரீதியில் நிதியை சேகரித்தல், முதலீடு செய்தல் தொடர்பான தீர்மானங்களை எடுக்கும் சுதந்திரம் உண்டு. அவ்வாறே தலைவர் என்ற வகையிலான வளங்களை ஒழுங்கமைத்தல் தொடர்பான சுயாதீனமான தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலைமையும் காணப்படுகின்றது. அத்தோடு முகாமையாளர் என்ற ரீதியில் வணிகத்தின் நோக்கத்தை தீர்மானித்து அவற்றின் நடைமுறைப்படுத்துவதற்காக சகல திட்டங்களை வகுத்த, ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், நிர்வாகம் செய்த போன்ற தனிநபர் விருப்பத்துக்கு அமைவாக அதனை மேற்கொள்கின்றார். இவ்வாறு அனைத்தும் ஒருவரிடத்தே காணப்பட வேண்டும் என்றால் தனியார் உரிமை சிறந்ததாக காணப்படுகின்றது. மேலும் வணிக அமைப்பின் முகாமைத்துவ செயற்பாடுகள் பல நபர்களுக்கு இடையில் மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாயின் பங்குடைமை வணிக அமைப்பானது அல்லது கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியை தெரிவு செய்தல் வேண்டும். இதனால் பங்காளர்கள் அனைவரதும் அல்லது பங்குதாரர்கள் விருப்பத்துக்கு அமைய வணிகம் தொடர்பான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. வணிக அமைப்பு ஒன்றை எவ்வாறு தெரிவு செய்வது தொடர்பான விடயங்களை இதுவரை பார்த்தோம். அடுத்ததாக நாம் தனியார் உரிமை வணிகம் ஒன்றை எவ்வாறு பதிவு செய்வது என்பதனை பார்ப்போம். தனியார் உரிமை வணிகமானது அந்த வணிகத்தினுடைய உரிமையாளருடைய பெயரில் முழுமையாக காணப்படுமாயின் அந்த வணிகத்தை பதிவு செய்வது கட்டாயமானது அல்ல. மாறாக வணிகமானது வணிகத்தினுடைய பெயர் அதன் உரிமையாளரின் பெயரை முழுமையாக கொண்டிராது வேறு பெயரில் காணப்படுமாயின் அதனை கட்டாயமாக பதிவு செய்தல் வேண்டும். உதாரணத்திற்கு ராஜமோகன் என்பவர் தனது வணிகத்தை ராஜா என்ற பெயரில் நடத்துவாரானால் அந்த வணிகத்தை பதிவு செய்தல் என்பது கட்டாயமாக செய்ய வேண்டியதாக காணப்படுகின்றது. தனியார் உரிமை வணிகம் ஒன்றை பதிவு செய்தலானது தனியார் உரிமை வணிகம் ஒன்றினுடைய உரிமையாளரின் முழுமையான பெயரின்றி வேறொரு பெயரில் நடாத்தி செல்லும் பொழுது 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வணிக பெயர் பதிவு கட்டளை சட்டத்திற்கு அமைய உரிய மாகாண சபையின் வணிக பெயர் பிரமாணத்தின் அடிப்படையில் வணிக பெயரினை பதிவு செய்தல் வேண்டும். இதற்கமைய தனியார் உரிமை வணிகம் ஒன்றினை ஆரம்பித்து 14 நாட்களுக்குள் வணிக பெயரை பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்தல் வேண்டும். தனியார் உரிமை வணிகம் ஒன்றை பதிவு செய்வதற்கான விதிமுறைகளாக முதலாவது, தனியார் உரிமை வணிகத்தை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்ற பிரதேச செயலாளர் காரியாலயத்திலிருந்து உரிய விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளல் வேண்டும். இதற்கமைய 2 வகையான படிவங்களை பெற்றுக்கொள்ளல் வேண்டும். முதலாவது, தனியார் உரிமை வணிக பெயரை பதிவதற்கான விண்ணப்ப படிவம், வணிக பெயரை பதிவு செய்வதற்கு தேவையான கிராம உத்தியோகத்தரின் அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்ப படிவம். இதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக, கிராம உத்தியோகத்தரால் சான்றுபடுத்தப்பட்ட அறிக்கையையும் சரியாக பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்ப படிவத்தினையும் பதிவு செய்வதற்குரிய கட்டணத்துடன் பிரதேச செயலாளரிடம் ஒப்படைத்தல் வேண்டும். இதனைத் தொடர்ந்து இறுதியாக பிரதேச செயலாளர் மேற்கூறப்பட்ட ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் வணிக பெயரினை பதிவு செய்வதற்குரிய சான்றிதழை வழங்குவார். இச்சான்றிதழானது வணிக நிலையத்தினுடைய அனைவரிடம் பார்வையில் படக்கூடியவாறு காட்சிப்படுத்துதல் வேண்டும். இவ்வாறே ஒரு தனியார் உரிமை வணிகத்தினை பதிவு செய்ய முடியும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வணிகம் ஒன்றை பதிவு செய்வதனால் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள். முதலாவது, அடையாளம் ஒன்று கிடைத்தல். குறித்த வணிகமானது ஏனைய வணிகங்களிலிருந்து வேறுபடுத்தி இனங்காணக்கூடியதாக காணப்படும். வணிகத்தின் பெயரின் உரிமையினை உறுதிப்படுத்தக்கூடியதாக காணப்படும். இங்கு உரிமையாளரின் பெயரில் வணிகத்தை பதிவு செய்வதனால் வணிகத்தினது பெயரின் உரிமையானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். மேலும் அரசினால் வழங்கப்படும் ஊக்குவிப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான தகமைகள் கிடைத்தல் இங்கு காணப்படுகின்றது. இதற்கும் மேலதிகமாக கடன்களை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடிதல். வணிக பெயரினை பதிவு செய்யும் வணிகங்கள் தொடர்பாக நம்பகத்தன்மை ஏற்படுவதன் காரணமாக கடன் வழங்குனர்கள் கடனை வழங்குவதற்கு தூண்டப்படுவார்கள்.
இதுவரை நாம் வணிக அமைப்பினுடைய இரண்டாம் பாகத்திலான முழுமையான விளக்கங்களை பார்த்தோம். தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள். அடுத்ததாக நாம் கணக்கீட்டுக்கான அறிமுகம் என்ற பாடத்தில் சந்திப்போம். மேலும் இது போன்ற பல புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள www.tamilcourses என்ற இணையதளத்திற்கு செல்வதன் மூலமாக பல புதிய காணொளிகளையும் பல புதிய தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே www.tamilcourses.com என்ற இணையதளத்திற்கு சென்று இன்றே பயன்பெறுங்கள். நன்றி.